இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். புது வருஷத்திற்கு நாம் போவதற்கு முன்பாக இந்த வருஷத்திலே நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு இன்று உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கும் அவரோடு இருந்த ஜனங்களுக்கும் சொன்னார். அதே போல புது வருஷத்திலே புது நன்மைகளால் நாம் நிறையும்படிக்கு, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நம்மால் முடிந்த அளவு நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு அவைகளிலிருந்து விடுதலையாகி நம்மை சுத்திகரித்து கொண்டு புது வருஷத்தை எதிர்நோக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பாவத்தின் தன்மைகள், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தியானிக்கிறது பாவத்தின் தன்மைகளை பற்றி. பாவம் என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும் என்பதை பற்றி நாம் தியானிக்க போறோம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களே அவர்களுடைய பாவங்களே கட்டி போடும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பாவம் செய்துவிட்டு நாம் எங்கேயோ ஓடி விடலாம், தப்பித்து விடலாம், பாவத்தின் எல்லா சுகத்தையும் பாவத்தின் எல்லா செழிப்பையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து விட்டு நாம் தப்பி ஓடலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு தடவை நாம் பாவத்தை செய்யும் பொழுது அது ஒரு கயிறு போல் நம்மை கட்டி போடுகிறது. நமக்கும் அந்த பாவத்திற்கு இடையிலே ஒரு உறவு ஏற்பட்டு விடுகிறது. நாம் அதை எளிதாக அறுத்து விட்டு ஓட முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் என்று சொல்லி. பிரசங்கிலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். கண்ணிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிப்படுவான். கயிறுகளுமாகிய கைகளை உடைய பெண்கள் பாவத்திலே விழும் பொழுது அந்த கயிறுகள் கட்டி போடுகிறது, வெளியே வர முடியாதபடி திரும்ப திரும்ப அந்த கட்டுகளுக்குள்ளால் இருந்து கஷ்டப்பட வைக்கிறது. அதே போல ஏசாயா 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அகந்தையாய் சியோன் குமாரத்திகள் அகந்தையாய் இருந்து கண்களால் நெருட்டி பார்த்து உயரமாக நடக்கும் பொழுது அவர்கள் கச்சைக்கு பதிலாக அவர்களுக்கு கயிறுகள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பெருமையாய் நடக்கிறவர்களை கட்டுகிற ஒரு கட்டு இருக்கிறது. நம்முடைய பாவங்கள், துன்மார்க்கமாய் செய்கிற பாவங்கள் ஒரு கயிறுகளாகி நம்மை கட்டி போடுகிறது என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஒரு தடவை அது நம்மை கட்டி போட்டு விட்டால் அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு கஷ்டம். உங்கள் கட்டுகள் பலத்து போகும் என்று ஒரு இடத்திலே நாம் வாசிக்கிறோம். பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லி. பாவத்தை செய்வது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை நீதிகரித்து பேசி மற்றவர்களை அற்பமாய் பேசும் பொழுது அந்த கட்டுகள் பலத்து போகிறது என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். நசரேயனாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிம்சோன். அவருடைய தாய் அவருடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே தன்னுடைய மகனுக்காக அவர் நசரேயனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தாயே சில தியாகங்களை செய்து கர்த்தருக்கென்று அந்த குழந்தையை வளர்த்தார்கள். மனோவாவும் அவருடைய மனைவியும் சிம்சோனை சின்னதிலிருந்தே அவர்கள் சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருப்பார்கள். நசரேயனாக வளர்க்கப்பட்ட இந்த மகன் ஒரு பாவத்திலே போய் விழுந்த பொழுது
கயிறுகள் அவரை கட்டினது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பலன் அவருக்கு இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். ஆனாலும் அவளே என் கண்களுக்கு பிரியமானவள் என்று சொல்லி அவர் போன பொழுது அந்த பாவம் அவரை கயிறு போல கட்டி போட்டது என்று நாம் பார்க்கிறோம். தெலீலாள் இடத்திலே அவர் ஒவ்வொரு தடவை பாவம் செய்ய போன பொழுதிலும் தெலீலாள் அவரை கயிறுகளை கொண்டு கட்டி போட்டாள். ஒவ்வொரு தடவையும் சிம்சோனே, உன் பகைஞர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்று அவள் கூறின பொழுதெல்லாம் பகைஞர்கள் வந்தார்கள். ஆனால் அந்த கயிறுகளை அறுக்க சிம்சோனுக்கு ஒரு பலன் இருந்தது. என்றைக்கு அவருடைய நசரேய விரதம் முறிக்கப்பட்டதோ, என்றைக்கு கர்த்தர் அவரோடு செய்த அந்த உடன்படிக்கை, அந்த தலைமயிர் கத்தரிக்க கூடாது என்ற உடன்படிக்கை முறித்து போடப்பட்டதோ, அன்றைக்கு அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த கட்டுகளை அறுத்து போடுகிற பலன் அவருக்கு இல்லாமல் போனது. சிம்சோன் பலன் இழந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவமும் அப்படிதான். அது விளையாட்டாக தெரியும். அதை செய்யும் பொழுது அதிலிருந்து எளிதாக வந்து விடலாம் போன்று நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தரோடுள்ள நம்முடைய உடன்படிக்கை முறிக்கப்படும் பொழுது, கர்த்தருக்கென்று நாம் பண்ணின பிரதிஷ்டை முறியடிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய பலன் நம்மை விட்டு விலகிறது. சிம்சோன் ஆவியானவர் அவரை நிரப்பி இருந்ததை அறிந்திருந்தார். கர்த்தருடைய உன்னத பலன் அவரிலே இருந்ததை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் விலகி போனதையோ அறிந்து கொள்ளவில்லை. எப்போதும் போல நான் அறுத்து போட்டு போவேன் என்று சொல்லி அந்த கட்டுகளை அறுக்க அவர் முயற்சி செய்த பொழுது அந்த பெலிஸ்தர் அவரை வந்து பிடித்து கொண்டார்கள். அவருடைய கண்களை குருடாக்கினார்கள், மாவரைக்க வைத்தார்கள். கடினமான ஒரு வாழ்க்கைக்கு அவர் போக வேண்டியது வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது முதலிலே நாம் அது வெளியே வந்து விடலாம், அது ஒன்றுமில்லை என்பது போல நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் திடீரென்று அந்த கட்டுகள் பலத்து போகிறது, இறுக்கமாக நம்மை பிடித்து கொள்ளுகிறது, வெளியே வர தெரியாமல் நாம் கஷ்டப்படுகிறோம். பாவ கயிறு பலமானது, அதை அறுக்க எளிதானது அல்ல. ஒருவேளை இதை கேட்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு பாவத்திற்குள்ளால் அகப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் எப்படி அந்த பாவத்திலிருந்து மீண்டு வருவது என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு வழி உண்டு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒரு கழுதையும் அதன் குட்டியையும் கட்டி வைத்திருந்தார்கள். இதை அவர்கள் அவிழ்க்க போன பொழுது, சீஷர்கள் அவிழ்க்க போன பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் ஏன் அதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கற்பித்திருந்தபடியே அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த கட்டுகளை அறுக்க முடிந்தது. உங்கள் வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான். உங்கள் வாழ்க்கை ஏசப்பாவுக்கு வேண்டும், உங்கள் காரியங்கள் அவருக்கு வேண்டும். அவரிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவருக்கு உங்களை முழுதுமாக ஒப்பு கொடுத்து, இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரியின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்படும் பொழுது உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையின் கட்டு எது என்று யோசித்து பாருங்கள். எந்த பாவத்தினால் நீங்கள் பிடிக்கப்பட்டு எந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். உங்களை அறியாமல் அது உங்களை இழுத்து கொண்டு இருக்கிறது. தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஒரு நிமிடம் கண்களை மூடி தாழ்மையான ஒரு இருதயத்தோடு, ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நான் பிரயாசப்பட்ட பாவம் அதுதான், நான் மேற்கொண்டு விடலாம் என்று போராடி கொண்டிருந்த பாவம் அதுதான், என்னால் முடியவில்லை, என்னை விடுதலையாக்க உம்மால் மாத்திரம்தான் முடியும், அது இயேசுவுக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை சுற்றி நின்றவர்கள் அதை விட்டு விட்டார்கள். அதே போல ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு சொந்தம், என்னை உமக்கென்று ஏற்றுக்கொள்ளும், என்னை உம்முடைய அந்த மாசற்ற இரத்தத்தினால் கழுவும் என்று கேளுங்கள். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உண்மையான இருதயத்தோடு யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும். அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தாரும். புது வருஷத்திலே புது மனிதனாக அந்த பாவத்தை முழுதும் விட்டவர்களாக, அது வேசித்தனமாக இருக்கலாம், குடியாக இருக்கலாம், மற்றவர்களுடன் சண்டை போடுகிற ஒரு சுபாவமாக இருக்கலாம், மனைவி பிள்ளைகளை நேசிக்காத ஒரு இருதயமாக இருக்கலாம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி புது வருஷத்திலே புது சந்தோஷத்தோடு பிரவேசிக்க உதவி செய்யும்.
உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை